இந்த போர்ல அதாவது 30 நாளா நடந்துகிட்டு இருக்க இந்த போர்ல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. அதோட ஷாக்கிங் ரிப்போர்ட் இந்த வெளியாயிருக்கு. ஈரான்ல மட்டும் இது வரைக்கும் 3461 பேர் இறந்து போயிருக்காங்க. ஈரான் நாட்டு மக்கள் அதிகமா இறந்து போனதை விட வெளிநாட்டுல இருந்து ஈரான்ல குடிபெயர்ந்தவர்கள் தான் ரொம்பவே இறந்து போயிருக்காங்க. இது உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு. இந்த ஈரான்ல நடந்த போர்ல 236 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. லெபனான்ல 1189 பேர் இறந்து போயிருக்காங்க. அமெரிக்காவுல 13 பேர் இறந்து போயிருக்காங்க. ஈராக்ல 100 பேர் இறந்து போயிருக்காங்க. கத்தார்ல 7 பேர் இறந்து போயிருக்காங்க. இது இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா இறந்து போனவங்களோட ரிப்போர்ட் தான் வெளியாயிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட பேர் இறந்து போனதா சொல்லியிருக்காங்க. அதோட அபிஷியல் ரிப்போர்ட்டும் கூடிய சீக்கிரமே வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா ஒரு விஷயம், இந்த போர் இத்தோட முடியாது. ஏன்னா ஈரானோட முக்கியமான 2 ஆலைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க. பதிலுக்கு ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளோட முக்கியமான நிறுவனங்களையுமே தாக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் முடியாது அப்படின்னு தான் சொல்றோம்.